இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல நட்சத்திரமா ஜொலிச்சுக்கிட்டு இருக்கிற தளபதி விஜய் மேல திடீர்னு அரசியலுக்கு வந்துட்டாருன்னு 1000 விமர்சனங்கள் வைக்கிறாங்க. ஆனா அவர் அரசியலுக்கு அபிஷியலா வர்றதுக்கு முன்னாடியே என்னென்ன சம்பவங்கள் பண்ணியிருக்காருன்னு நம்ம முன்னாடியே ஒரு வீடியோல பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அவர் தொழிலா இருந்த சினிமாலையும் தன்னால எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் சமூகம் சார்ந்த அரசியல் கருத்துக்களை பேசியிருக்காரு. அப்படி தளபதி விஜய் படங்கள்ல வந்து டாப் 10 அரசியல் மூமெண்ட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஒரு அமெரிக்கன் மல்டிநேஷனல் கம்பெனி 200 விவசாய கிராமங்களை அழிச்சிருக்கு. 3 வேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அத விவசாயம் படங்களோட ஞாபகம் என்னைக்காவது வந்திருக்கா? கடந்த 30 வருஷத்துல 12,456 ஏரிகள் மூடப்பட்டிருக்கு, 27,000க்கும் மேல குளங்கள் அழிக்கப்பட்டிருக்கு, 7 ஆறுகள் மூடப்பட்டிருக்கு, 1,67,512 ஏக்கர் விவசாய நிலம் அழிக்கப்பட்டிருக்கு. இந்தியா முழுக்க ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான். அவங்க குடும்பமே தெருவுக்கு வருது. இது கடந்த 10 வருஷமா நடந்துகிட்டு வருது. சாதாரண தண்ணியா? 2Gனா என்னையா? அலைக்கற்றை, காத்து, வெறும் காத்த மட்டுமே வித்து கோடி கோடியா ஊழல் பண்ற ஊரியா அது? செல்போன் ஆடம்பரம், தண்ணி அத்தியாவசியம். 7% ஜிஎஸ்டி வாங்குற சிங்கப்பூர் மக்களுக்கு மருத்துவத்தை இலவசமா தர்றப்போ 28% ஜிஎஸ்டி வாங்குற நம்ம அரசாங்கத்தால ஏன் மருத்துவத்தை இலவசமா தர முடியல? மெடிசனுக்கு 12%. பல தாய்மார்களோட தாலி இருக்கிற சாராயத்துக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டயாலிசிஸ் பண்றப்போ கரண்ட் கட் ஆயிடுச்சு, 4 பேர் செத்தே போயிட்டாங்க. கேவலம் அங்க ஒரு பவர் பேக்கப் கூட இல்ல. இன்குபேட்டர்ல வச்சிருந்த ஒரு குழந்தைய பெருச்சாலி கடிச்சு இறந்து போறதுல நம்ம ஊர்ல மட்டும் தான் என்ன? ஜனங்க நோயை பார்த்து பயப்படுறத விட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்து பயப்படுறாங்க. அந்த பயம் தான் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட். சார், எல்லாம் பசியிலையும் பஞ்சமுலையும் ஓடி வந்தவங்க. நீங்க ராமேஸ்வரம், நான் புதுக்கோட்டை. ஊருக்கு போனது ஆசை. ஹைட்ரோ கார்பன் பிரச்சனைல அங்க இருக்கவங்கள இங்க ஓடி வராங்க. நான் எங்க சொந்த ஊருக்கு போறது. நான் திருநெல்வேலி, கந்துவட்டி பிரச்சனை. நான் செங்கல்பட்டு, கூலிப்பட பிரச்சனை. நான் தஞ்சாவூர், மீத்தேன். நாங்க காஞ்சிபுரம், மணல் கொள்ள. காவேரி தண்ணி வரல, கிருஷ்ணா நதியும் இல்ல, முல்லை பெரியாறுலயும் ஒண்ணும் பண்ண முடியல.